அக்ஷய லக்னத்துல பரிகாரத்தை எப்படி சொல்றீங்க? இப்போ எது பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் கோயில் போங்க, இந்த ஜாதகத்தில் இது நடக்கும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணுறது பண்ணாத உங்கள் விருப்பம். இது நடக்கவே நடக்காது, அப்போ ஏன் அதுக்கு பரிகாரம் பண்ணுறீங்க? இதுதான் எங்களுக்கு கேள்வி. ஜாதகக்காரர்கிட்ட போனா இதை பண்ணுங்க, இது இந்த பரிகாரம் பண்ணா சரியாயிரும் அப்படின்னு இல்லை இல்லை இல்லை, அதுதான் சொல்கிறேன், சரியாக இருக்கணும்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் இந்த 20 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு முன்னாடி 40-50 வருஷம் பண்ணியிருப்பாங்கல்ல. 50 வருஷம் பரிகாரம் பண்ணி எத்தனை பேர் மாற்றிருக்கலாம்ல. இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு பரிகாரம் கண்டுபிடிச்சிட்டேன், நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன், நான் வந்து ஒரு அரசாட்சி பண்ணக்கூடிய பெரிய யோகத்தை, ஒரு பெரிய அளவில் ஒரு பரிகாரம் இருக்குது, அதை நானே தான் பண்ணுவேன். நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும் அதை? கண்டிப்பா. இப்போ யாராருக்கு என்ன தேவை கொடுக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த நட்சத்திரம் இது செஞ்சா கோடீஸ்வரன் ஆகிடலாம், அந்த கோடீஸ்வரன் நானே ஆயிருக்கலாமே. எங்கள் வீட்டில் அதே நட்சத்திரம் இருக்கும்ல, இந்த ரிஷபராசி 3 கோடி 4 கோடி 5 கோடி வரும். எத்தனை ரிஷபராசி கோடிகளில் இருக்குன்னு தெரியல எங்களுக்கும். அது என்னென்ன பரிகாரங்கிறது என்னன்னா, நான் கோவில் போங்க, நான் முடிஞ்சா இந்த ராசி இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லல, இந்த 27 நட்சத்திரம் 12 அச்சய இலக்கணம் 12 அச்சய ராசிகளாக இருந்தாலும், நான் விடிய காலம் 4:30 6:30 மணிக்குள்ளே எழுந்திரிங்க. 6:30 மணிக்குள்ளே நீங்கள் இந்த விளக்கேற்றுங்க, அது சாமி கும்பிடுங்க, உட்காந்து தியானத்தை பண்ணுங்க, அமைதியாக இருங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் என்னென்னா, இங்கே எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்கள் கையில் இருக்குது. இந்த முடிவுகள் யார் எடுக்கிறா அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட வாய்ப்புகளை ஒரு 3 பாதை 4 பாதையை கூட கொடுத்துட்றேன். அதில் நீங்கள் எந்த பாதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரூட்டை காமிக்கிறேன். கூகுள் மேப் காமிக்கும்ல, நீங்கள் இந்த ரூட்டை தாண்டிட்டீங்கன்னா அடுத்த ரூட்டை காமிக்கும். இல்லை நீங்கள் ரிவைஸ் வாங்கன்னா சொல்லுவோம் அப்படின்னா, ரிவைஸ் வாங்கன்னு சொல்லாது, என்ன பண்ணும், அடுத்த ரூட்டை காமிக்கும், இல்லை அடுத்த ரூட்டை காமிக்கும், இல்லை அடுத்த ரூட்டை காமிக்கும். அதுக்கு பிறகு அந்த ரூட்டை இல்லைன்னா நீ இப்போ யூட்டன் போட்டு வா அப்படிங்கும். அதேமாரி தான் வாழ்க்கையும். இதில் கூகுள் மேப்பில் யூட்டன் இருக்கு, வாழ்க்கையிலலாம் ஒரு யூட்டனே கிடையாது. நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன், முடிஞ்சு போச்சு. கடைசி வரைக்கும் அதே பொண்ணு அதே வாழ்க்கை. அது நல்லதோ கெட்டதோ, நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி, இப்படி தான் வாழ்க்கை. இல்லை அதெல்லாம் இல்லை, நான் வந்து டைம் ட்ராவல் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு 2005 இல்லை 2006 போக முடியாது. கண்டிப்பா. அதுதான் நாங்கள் என்ன சொல்றோம், பரிகாரங்கிறது அவர்கள் உணரக்கூடிய ஒரு விஷயம். உணர்ந்து அவங்க ஜாதகத்தில் நடக்கும்னா அந்த பரிகாரத்தை சொல்றோம், இல்லையா அந்த பரிகாரத்தை நாங்கள் சொல்றதே கிடையாது.